Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சாஃப்ட்டா நல்ல லேயஸா இருக்கக்கூடிய பரோட்டா எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து டீ கடைகள்ல எல்லாம் செய்வாங்கல்ல, அதே ஒரு மெத்தட்ல தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாஃப்ட்டா அதிக நேரத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம முட்டையோ எதுவுமே சேர்க்க கிடையாது. வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பரோட்டாவை பொறுத்தவரை கொஞ்சமா நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஊறுறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும். அதை வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படினாலே ரொம்ப சூப்பரா வரும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை இப்ப நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுல்ல சரியா 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து கோதுமை மாவுல பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் இந்த உப்பு வந்து மாவோட எல்லா பக்கத்துலயும் கம்பைனா மிக்ஸ் ஆகும். இப்ப இதுல சரியா 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய பால் சேர்க்கிறோம். அப்புறமா 1/4 கப் அளவு தண்ணி. இதுதான் தண்ணியோட மெஷர்மெண்ட். இவ்வளவுதான் நம்ம சேர்க்கணும். இதுக்கு மேல நீங்க தண்ணியோ பாலோ வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஒரு முட்டை கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா வரும். ஆனா முட்டை சேர்க்காமலே நம்ம நல்ல பெர்ஃபெக்ட்டா நல்ல பஞ்சு மாதிரி கூட கொண்டு வரலாம். இப்ப இதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுல வந்து கொஞ்சமா உங்களுக்கு லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ மைதா மாவு எக்ஸ்ட்ரா நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஒரு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்ப ஒரு காட்டன் டவல்ல கொஞ்சமா ஈரத்தை நீங்க நனைச்சிட்டு தண்ணி நனைச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து இதுக்கு மேல போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கணும். 1 ஹவர் கழிச்சுதான் நம்ம இப்ப எடுக்கிறோம். 1 மணி நேரம் கண்டிப்பா ஊறணும். இப்ப பாருங்க 1 மணி நேரம் கழிச்சு எடுக்கும் போது அந்த மாவு வந்து இன்னும் நல்லா ஊறி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஊறி ஃபர்ஸ்ட் மாவு இருந்த கெட்டித்தன்மையை விட கொஞ்சம் கூட லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இத நம்ம வந்து கவுண்டர் டாப்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போறோம். நம்ம வந்து பிரெட்டுக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல, அதே பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். இது வந்து பிசைறது ரொம்ப முக்கியம். 1 ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பிசைங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா இழுத்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்க நல்லா பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு வரும். இப்ப இத அப்படியே நம்ம எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி கொடுத்துட்டு திரும்பவும் அதே காட்டன் டவல் வச்சு நம்ம மூடி விட்டுட்டு இன்னும் ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடுறோம். மொத்தமா ஒரு 2.5 மணிக்கூர் ஆகும் இந்த மாவு வந்து ரெடியாகி வரதுக்கே. அதனால நீங்க காலையில பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து பண்ணும் போதுதான் இது வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டா வரும். இப்ப பாருங்க நம்ம ஊற வச்ச மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கணும். இதுதான் மாவோட கரெக்டான பக்குவம் அப்படிங்கிறது. இது வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஒரு பரோட்டாவோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அந்த ஒரு சாஃப்ட்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நான் மொத்தமா நம்ம 2 கப்பு மாவு போட்டதுக்கு எனக்கு 6 பரோட்டாக்கள் கிடைச்சிருக்கு. மீடியம் சைஸ் பரோட்டா 6 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அதுக்கேற்றபடி மாவு வந்து எக்ஸ்ட்ரா கூட குறைய கூட போட்டுக்கலாம். 500 கிராம் மாவு. ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நான் மொத்தமா 6 உருண்டை எனக்கு கிடைச்சிருக்கு. மறுபடியும் இந்த உருண்டை உருட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அதே காட்டன் டவல் மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வச்சிருந்தா போதும். மொத்தமா 2.5 மணி நேரம். இப்ப 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இனிமே நம்ம பரோட்டாக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கவுண்டர் டாப்ல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுக்க முடியுமோ நல்ல கண்ணாடியா பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுக்க போறோம். இது வந்து பரோட்டா மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமா தேய்ச்சிட்டு அப்புறமா கையில போட்டு நல்லா அடிப்பாங்க.
அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், அது பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ஸ்டைலில் நான் பண்ணுறது. இல்லை அப்படின்னா நூல் நூலாக வர்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. இல்லை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா தின்னா எந்த அளவுக்கு தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்ல கண்ணாடி மாதிரி தேய்ச்சி எடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு லெவலில் நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம். லேசாக இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு பேப்பர் மடங்கி வந்த மாதிரி ஒரு துணி மாதிரி வரும். இதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு நம்ம வந்து ரவுண்டாக இப்போ வந்து சுற்றி எடுக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் எல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நல்லா பப்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாவை வந்து நம்ம கல்லில் போடுறதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி கட்டை வச்சு எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுக்கக்கூடாது. கை வச்சு இந்த மாதிரி லேசாக அழுத்தி மட்டும் எடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லேஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி கை வச்சு மட்டும் அழுத்திட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தோசை தவாயிலையோ இல்லை நான்ஸ்டிக் ஏதாவது தவாயிலையோ போட்டு நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மொத்தமாக வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வாரது வரைக்கும் வச்சுட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்க 2 பக்கமும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இம்மிடியேட்டாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நல்லா அடிச்சிடணும். அப்போ தான் இது லேஸ் எல்லாம் உடனே ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து அடிக்கக்கூடாது. ஒரு 2-3 பரோட்டா போட்டுட்டு சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் 2-3 சேர்த்தவே சுட்டு எடுத்துட்டு சேர்த்தவே அடிக்கணும். நீங்கள் ஒன்று ஆற விட்டுட்டு அடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி நல்ல எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடித்து எடுத்தீங்கன்னா நல்ல லேஸோட நம்மளுக்கு வந்து பரோட்டா வரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல உள்ளே எல்லாம் நல்லா வந்து சூப்பரா வரும். இப்போ அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது சாப்பிட அவ்வளோ சூப்பரா அவ்வளோ ஸ்பாஞ்சியா நல்ல கடைகளில் வாங்கக்கூடிய ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நீங்க இனிமே பரோட்டா வாங்குறீங்க அப்படின்னா கடையில் போய் வாங்காம இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியா நம்ம வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இங்க மைதால தான் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கோதுமையில கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.